ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து குக்கிங் vlog அப்படிங்கிற ஒரு செப்பரேட் கேட்டகரி கொண்டு வந்திருக்கேன். பிளேலிஸ்ட்லையும் கொடுக்குறேன். நான் இதில் குக்கிங் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்டியான ரெசிபிஸ் தான் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓணம் ஸ்பெஷலுக்காக நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சூப்பராகவும் ஜீரண சக்திக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது பேர் தான் இஞ்சி புளி ஆர் புளி இஞ்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி தான். ஸோ இன்றைக்கி இந்த ஜிலேபி கடாயை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இந்த கடாய் யார் கொடுத்தாங்க, தென் நம்ம ஓணம் ஸ்பெஷல் எப்படி இந்த பூக்கோளம் போட்டேன் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் என்னோட ஓணம் ஸ்பெஷலான பூக்கோளம். இது ஒரு ஃபெஸ்டிவல் டச் இருக்கணும் அப்படிங்கிறனால இதை பண்ணியிருக்கேன் நான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த விருந்தில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இது ஜீரண சக்தி இருக்கும். நீங்க ஓணம் சத்யாவில் எதை வேணா நீங்க மிஸ் பண்ணலாம், பட் இந்த இஞ்சி புளி யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு தேவையான பொருள் 2 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, ஒரு 4-5 துண்டு தேங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, புளி ஒரு லெமன் சைஸ் வந்து சுடுதண்ணில் வச்சு ஊற வைங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பொடியை கட் பண்ண சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இஞ்சி வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடிசாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தாங்க இது. இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இங்கே ஒரு டிப் என்னன்னா, நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றி பண்ணும் போது நல்லா கொஞ்சம் கெட்டியாக அந்த லிக்விட் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஜிலேபி கடாயை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஷ்ஷில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. என்ரிச்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதுமாதிரி நல்லா வதக்கிடுங்க. நல்லா பொரிச்சு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும், கோல்டன் ப்ரௌனாக வரணும் உங்களுக்கு இந்த இஞ்சி. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறணும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் 4-5 துண்டு இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் அந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி புளியோட கலரே வந்து கோல்டன் ப்ரௌனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் நீங்கள் வந்து பிளேட்டில் வந்து ஆறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கும், அதை நீங்கள் திருப்பி ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அதுக்கே உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன், ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம், கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் உங்களுக்கு. இல்லைனா இனிப்பாக ஒரு மாதிரி கசப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்துட்டு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறத்துக்கு அலோவ் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா இந்த வெங்காயம் டேஸ்ட்டும் இந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக நமக்கு இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. நல்லா மொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துட்டு இந்த ஜிலேபி கடை யார்கிட்ட வாங்கியிருந்தேன், என் தம்பிகிட்ட தான் வாங்கியிருந்தேன். புதுசாக வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் இந்த ரெசிபி தான் நான் அதில் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க இது. ஸோ இதையும் நீங்கள் பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நீங்கள் இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது, பொடி பொடியாக. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே ஜிலேபி கடாயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வச்சு செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை வந்து இந்த கடாயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நுர மாதிரி வரும். ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போது நல்லா இந்த மாதிரி நுர மாதிரி வரும். ஸோ அதுதான் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க.
இப்போ நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட், அதாவது இனிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து வெல்லம் பொடிச்சு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நல்லா இது கைவிடாமல் கிளறுங்க, கெட்டியாகக்கூடாது. ஸோ நல்லா இது மாதிரி கிளறி விட்டே இருங்க நீங்கள். நான் இந்த டைமில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன், இனிப்பு நல்லா இருக்கா என்ன இதுங்கிறது. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா வெல்லம் சர்க்கரை மாதிரி இனிப்பு அந்தளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையில் வராது. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் எடுக்கணும், வெல்லமாக இருந்தால் கம்மியாக எடுக்கணும். நான் இங்கே வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இந்த பதம் வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து இதை இறக்கி வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து தாளிப்புக்கு வந்து தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் இதை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை நல்லா வறுபடும் போது வாசம் அப்படி இருக்கும் தேங்காய் எண்ணெயில். சமைச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோட இது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப பொரிஞ்சா ஒரு மாதிரி நமக்கு முறுமுறுன்னு இருக்கும். அதனால் வந்து நான் வந்து கடைசியாக தான் நான் போட்டிருக்கேன் நான். எத்தனை பேர் வீட்லேயும் இந்த ரெசிபி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் பண்ணுற இந்த ஃபார்மட் ஆஃப் ரெசிபி வந்து கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நான். இப்போ நல்லா இது வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி புளி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடாயில் இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் லைட்டாக நான் வந்து சிம்மில் வந்து நான் அடுப்பை வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வந்து இதை போட்டுட்டு இன்னும் ஒரு கொதி மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு நமக்கு இந்த இஞ்சி புளி. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ஓணம் ஃப்ளார் டெக்கரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு மல்லிகைப்பூ ஒரு முளை சரத்தை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி ஆஃப் ஆர்ச் பண்ணிட்டேன் நான். ஏன்னா வளர்ப்புறை தேய்ப்புறை அப்படிங்கிற கான்செப்டில் நான். அதுக்கப்புறம் மீதியை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோசஸ் வச்சு உள்ளே வந்து ஜவந்தி பூ வச்சு அழகாக சூப்பராக இந்த ஓணம் கோலம் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நம்ம இந்த இஞ்சி புளியை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஓணம் கோலத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கேன் நான். வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் ஒன்று சொல்லவே இல்லை. இது எதுக்கூட சூப்பராக போச்சு அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா. இது வந்து இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக ஹாட் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் இந்த இஞ்சி புளியும் வேறு லெவலாக இருந்துச்சு டேஸ்ட் எனக்கு. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். இந்த குக்கிங் vlogக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.